historical book called Nehemiah, chapter 2, verses 1 to 3. அர்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். 1ஆம் அதிகாரத்துல நெகேமியோட ஜெபத்தை போன வாரத்தை உங்கள் மத்தியிலே அடியேன் கர்த்தருவிலே விளக்கினேன். 1ஆம் அதிகாரத்துல நெகேமியா பண்ண ஜெபத்தில் நெகேமியா ஒரு பெரிய திட்டத்தை போட்டார். அந்த திட்டம் கொஞ்சமாக தான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய முழு திட்டம் இந்த புஸ்தகத்துடைய கடைசி வரைக்கும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிப்படுகிறது. நெகேமியா ஜெபித்து முடிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளாக ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறார். அவர் கிஸ்லீவ் என்பதான மாதம், அக்டோபர் நவம்பர் 2 மாதத்துக்கு நடுவில் வருகிற எப்ரேருடைய காலண்டர்ல வருகிற மாதத்தில் அவர் ஜெபத்தை தொடங்கினார். நிசான் மாதம் வரைக்கும் அவர் ஜெபித்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 3 மாதம் நெகேமியா இடைவிடாமல் ஜெபத்திலே தரித்திருந்திருக்கிறார். அவருடைய ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்திலே அவர் கர்த்தரோட கூட பெரிய ஒரு திட்டத்தை மனதில் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த திட்டம் கர்த்தர் வாய்ப்பாரா வாய்க்க மாட்டாரா என்பதை அநேக அடையாளங்களாக அவர் பார்க்க காத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அடையாளம் அவருக்கு கிடைத்தது. கர்த்தர் அவருக்குள்ளாக போட்டிருக்கிற திட்டத்தை வாய்க்க பண்ணுவதற்கு. கர்த்தருக்குள்ளாக அவர் ஏறெடுத்துக்கிற அந்த ஒரு திட்டம் ஜெபத்துடனே கூட அவர் தன்னுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அநேக மாதங்களாக 3 மாதம் அவர் ஜெபத்தில் தரித்திருந்து அவர் போட்ட திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல. அது பூமியை தலையில் ஆக்குற ஒரு பெரிய திட்டம். அது அந்த திட்டத்தை கர்த்தர் வாய்க்கிறாரா இல்லையா என்பதான ஒரு பெரிய அடையாளம் நமக்கு 2ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுகிறது. அது நெகேமியாவுக்கும் வெளிப்பட்டது. நெகேமியா புத்தகத்தில் இருக்க அற்புதமான ஒரு காரியம் என்னவென்றால், நெகேமியா எழுதும் பொழுது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தன்னை பற்றியே பேசிக் கொண்டு வருவார். நான் என்று என்றால் அவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். நெகேமியோட திட்டம் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் தேவை. 1 ராஜா, 2வது ஏற்கனவே எருசலேமையும் யூதாவையும் சூழ்ந்திருக்கிற யூதருடைய சத்துருக்கள், 3வது யூதர்கள். இந்த 3 விதமான ஆட்களை நெகேமியா சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. எஸ்ராவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். எஸ்ரா எருசலேமுக்கு போறதுக்கு முந்தி எருசலேமில் இருக்கிற பிரச்சனைன்றது பாவம் எஸ்ராவுக்கு தெரியாது. எஸ்ராவுடைய முக்கியமான குறிகள் என்னவென்றால், ராஜாவினால் அருளப்பட்ட வெள்ளியும் பொன்னும் விலை உயர்ந்த பொருள்களை கொண்டு போயிட்டு தேவாலயத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான். அங்க போன பிறகுதான் அங்க இருக்கிற பிரச்சனை எஸ்ரா உணர்ந்து ரொம்ப தத்தளித்தார். ஆனால் நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும், அவர் போட்டிருக்கிற திட்டத்தை நிலவரப்படுத்த வேண்டும் என்றால் 3 விதமான ஆட்களை அவர் சந்திக்க வேண்டும். 1வது ராஜா, அர்தசஷ்டா என்று சொல்லப்படுற அர்டக்செக்ஸிஸ் என்பதான ராஜா சக்கரவர்த்தி. 2வது அவர் சந்திக்க போற பயங்கரமான ஆட்கள் யூதர்களுடைய விரோதிகள். அதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். 3வது அவர் சந்திக்கிறாள் தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூதர்கள். ராஜா கிட்ட அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் சிலது உண்டு, சத்துருக்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு, தம்முடைய சொந்த ஜனங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. யூதர்கள்ட்ட அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு நான் அடுத்த வாரம் தான் சொல்ல விரும்புகிறேன். சொந்த ஜனத்தில் அவர் எதிர்பார்த்த காரியம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஷார்ட்டாக சொல்லுவது ராஜா கூட அவர் எதிர்பார்த்த காரியம். கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள் மத்தியிலே பிரித்து காண்பிக்கிற விஷயம் என்னவென்றால், அவர் சத்துருக்கள் கிட்ட எதிர்பார்த்த விஷயம். From the king he expected permission, potency, properties. ராஜா கிட்ட இருந்த ஒரு 3 காரியங்களை எதிர்பார்த்தார். 1வது பர்மிஷன், அவருக்கு பர்மிஷன் கிடைக்க வேண்டும். தன்னுடைய சூசான் என்பதான அரமனையிலிருந்து யூதாவில் இருக்கிற எருசலேமுக்கு போவதற்கு அனுமதி கிடைக்க வேண்டும் 1வது அவருக்கு. 2வது பொட்டன்சி, அவருக்கு சில அதிகாரம் தேவைப்படுகிறது. ஆஸ் a கவர்னர், பொட்டன்ஷியாலிட்டி. 3வது he needs some property, மதிலை கட்டி எழுப்புவதற்கு தேவையான சில மரங்களும் பொருள்களும் தேவைப்படுகிறது. இது இந்த ராஜாவால தான் கொடுக்க முடியும். ராஜா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதான ஒரு பெரிய அங்கலாய்ப்பில் அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 3 மாதம் அவர் எடுத்துக்கிற ப்ராஜெக்ட் ஒர்க் சாதாரணமானது கிடையாது. டு பில்ட் தி சிட்டி பை ஒன் மேன்,
ஒரு மனுஷனால நகரத்தை கட்டுவது கூடுற காரியமா? ஒரு மனுஷனால ஒரு வீட்டை கூட கட்ட முடியாது. இவர் வாண்ட்ஸ் டு பில்ட் தி சிட்டி, நகரத்தை கட்ட போகிறார். ஒன் மேன், ஒருத்தர் தான் இருக்கிறார். பாசிபிள், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். இது மறந்துடக்கூடாது. நீங்க சப்ளைம் ப்ராஜெக்ட், ரொம்ப உயர்ந்த திட்டத்தின் வடிவு இது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ராஜாவை பிடிக்கணும், சக்கரவர்த்தியை பிடிக்கணும். நான் கர்த்தருக்குள்ளாக ஜெபத்துடன் போட்ட இந்த திட்டத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா? கர்த்தர் இந்த திட்டத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் முதலாவது அந்த திட்டத்தில் நான் போட்டிருக்கிற இவ்வளோ காரியங்கள், ராஜ நிமித்தமாக நிறைவேற வேண்டிய காரியங்கள் ராஜா அருள வேண்டும். அதுக்கு ராஜாக்குள்ளாக கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். பாராட்டுவாரா? அந்த இரக்கத்திற்காக தான் கெஞ்சி கேட்டு 1ஆம் அதிகாரம் முடியுது, வசனம் 11, ரைட்? 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு, எந்த மனுஷன்? 2:1 சொல்ல போற அர்த்தசஷ்டா, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். கம்பேஷன். இந்த சக்கரவர்த்தி எனக்கு இரக்கம் பாராட்டுவாரா இல்லையா என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இப்போ 2ஆம் அதிகாரத்தில் துவக்குகிறது. இதற்காக அவர் 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணல, 3 மாதம் வெயிட் பண்ணியிருக்கிறாரு ஜெபத்துடன். Forbearance, endurance is very good sign of a believer, a minister. ஊழியக்காரன் விசுவாசுடைய அருமையான ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? பொறுமையாய் காத்திருப்பது. இம்மிடியேட் ஆகிற ஒரு விஷயம் அல்ல. அந்த காத்திருக்கிற டைம் தான் we called temptation and testing. சோதனையின் காலம்ன்றது அதுதான். கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கும் வரைக்கும் 40 வருஷம் கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தினதற்கு சங்கீதத்தில் சொல்ற வார்த்தை என்ன? சோதனையின் காலம். அது கொடுக்கும் வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டும். இவர் ஜபிச்ச உடனே மறாதான் நடக்கிற சம்பவம் கிடையாது. 3-4 மாதம் டைம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலை ராஜா ராஜரீகம் பண்ணத்தக்கதாக மந்திரிமார்கள் மத்தியில உட்கார்ந்து பேசுற சம்பவம் அல்ல. தன் ராணியோட கூட உணவு சாப்பிடுற நேரம் அது. ரொம்ப கேஷுவல் டைம் அது. அந்த நேரத்தில் அவருக்கு அருளப்படுகிற எல்லா உணவும் பானத்தையும் ருசி பார்த்து தான் அருள வேண்டும். நெகமியா சந்தோஷமான சூழ்நிலை அது. தன் மனைவி பசங்களோட கூட இருக்கிறார். அது ஒரு அபிஷியல் த்ரோன் கிடையாது. அது சந்தோஷமான நேரம் அது. அந்த சந்தோஷமான நேரத்தில் எல்லோரும் குதூகலமா இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நெகமியா குதூகலமா இல்ல. 2:1 அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே 444 BC, மார்ச் ஏப்ரல் நடுவில் வருகிற மாதம் அது. அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை, இருக்கக்கூடாது. ராஜாவோட சமூகத்திலே துக்கமாக, ராஜாவுடைய சமூகத்திலே களிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவினால் போஷிக்கப்படுகிறபடியால் அவன் திருப்தியாக தான் இருக்க வேண்டும். அதுல முக்கியமாக இந்த சூழ்நிலை ரொம்ப குதூகலமான சூழ்நிலை இது. 2 அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? என்ன இது? முகம் வாடி போய் கெடுக்குது. எதாவது தப்பு பண்ணிக்கிறியா? என்ன கொல்லுவதற்காக ஏதாவது சதி திட்டம் போட்டிருக்கும் பொழுது அது குறித்துள்ள பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாயா? விஷத்தை கழிக்க கொடுக்கிற பொழுது நீ வான என்று சொல்லத்தக்க ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் என்னுடைய இலசியம் பக்கத்தில் இருந்த சந்தோஷமான நேரத்திலே நீ பான பாத்திரத்தை கொடுக்கும் பொழுது கண்ணெல்லாம் ரெட்டா இருக்குது, தூக்கம் இல்லாம இருக்கிற, உடல் வியாதி வந்ததான அறிகுறி அல்ல இது. பின்ன என்ன? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என்னுடைய இன்டென்ஷன் உம்மை கொல்லுவது அல்ல, என்றைக்கும் நீர் வாழ்க. என இருதயத்துல உமக்கு சதித்திட்ட போடுவதோ உன்னை கொல்லுவதற்கு உம்மை சேதாரப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நீர் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். ராஜா சந்தோஷமான முகம் ராஜாவுடையது, இவருடைய முகமும் துக்கமான முகம். ராஜா அதை சகிக்க முடியவில்லை. அப்ப அந்த காரணத்தை சொல், ரொம்ப டிஸ்கிரீட், டாக்ட்ஃபுல், டிசனபிள் பர்சன் நெஹெமியா. சில வருஷங்களுக்கு முந்தைதான் இதே அர்த்தகசஷ்டா எருசலேம் மதில்கள் கட்டாதபடிக்கு இடிக்கத்தக்கதாக அவர் காகதத்தை எழுதி அனுப்பினார். அந்த ராஜா கிட்ட அவர் எருசலேம் என்று சொன்னால் பழைய ஹிஸ்டரி எடுக்கப்படும் என்று இவர் நன்றாக அறிந்து எருசலேம் என்பதன பதத்தை அவர் உபயோகப்படுத்தவில்லை. 1ஆம் அதிகாரத்தில் எருசலேமை பற்றி தான் விசாரித்தார், குறிப்பாக நெஹெமியா. ஆனால்
இந்த இடத்துல ராஜா கிட்ட பேசும் பொழுது அவர் எருசலேம் என்பதன் பதத்தை பயன்படுத்தாமல் உபயோகப்படுத்துற பதம் என்னவென்றால், என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாய் கிடக்கிறது. என் பிதாக்களுடைய கல்லறைகள் கல்லறது. இதுக்கு முந்தி விரோதிகள் தேராஜாவுக்கு லெட்டர்ல குறிப்பிட்டு சொன்ன காரியங்கள் என்ன? பயங்கரமான ஆட்கள் அவர்கள் மாத்திர நகரத்தை கட்டினால் உமக்கு ₹1 கூட அங்கிருந்து டாக்ஸ் ஆக வரியாக வர வாய்ப்பு இல்லை, மாறாக நீர் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுடைய வரலாறு எடுத்துப்பார், பூர்வ ராஜாக்கள் செஞ்ச காரியங்கள். இதே அர்த்தசஷ்டா தான் அதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது தாவீது, சாலமோனு பயங்கரமான ராஜா, ஒருத்தனுக்கு அடுங்காத கூட்டம் இது, எல்லா சாம்ராஜ்யங்களையும் மேற்கொண்ட கூட்டம் இது, கட்டாத அது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தவன் தான் இதே அர்த்தசஷ்டா சில 7-8 வருஷத்துக்கு முந்தி. ஆகையால் நெகமியா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறார் வார்த்தைகளை போடுவதிலே. எங்க பூர்வ பிதாக்களுடைய கல்லறை பாழாக கெடுக்குது, சுட்டரிக்கப்பட்டுக்குது, அதோடைய எல்லா கேட்ஸ், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். இங்கேதான் கர்த்தர் இந்த ராஜா நிமித்தமாக இரக்கம் பாராட்டினாரா இல்லையா என்பதான ஒரு பெரிய அடையாளத்தை நெகமியா உணர்கிறார். வசனம் 4, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? தட் இஸ் தி சைன். இதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நெகமியா. கடந்த 3 மாதமாக நெகமியா முகத்தை பார்த்து ராஜா இந்த கேள்வியை கேட்டதே இல்லை, நீ ஏன் துக்கமாகிறன்ட்டு. என்றால் அவனுடைய இருதயம் தேவனுடைய சமூகத்தில் பயங்கர துக்கமா இருக்குது, ராஜாவோட சமூகத்தில் அல்ல. ராஜாக்கும் இவனுக்கு எந்த ஒரு விரோதமும் கிடையாது, தேவனுக்கும் அவருடைய ஜனக்கும் தான் விரோதம். நீ கேட்கிற காரியம் என்ன? 3 காரியத்தை கேட்கிறாரு. நம்பர் 1, ஐ நீட் பர்மிஷன். நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, எந்த ஜெபத்தை? கடந்த 3 மாதமாக அவர் திட்டத்தோடு போட்டு கொண்டிருக்கிற ஜெபத்தை குறித்து ராஜா கேள்வி கேட்கும் பொழுது வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று அவர் அந்த ஸ்பாட்லேயே அவருடைய ஒட்டுமொத்த ஜெபத்துடைய சாராம்சத்தை நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் மனதில் ஜெபித்து அடுத்து பேசுகிற காரியம், ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். சோ லெட் மீ கோ. எங்க? யூதயாவுக்கு போன நான். ஃபர்ஸ்ட் பர்மிஷன் ராஜா கேட்கிற கேள்வி. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் என்ன அர்த்தம்? கேஷுவல் மீட்டிங் அது. ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப என்ன வார்த்தை? அவருக்கு சித்தமாயிற்று. இதுதான் தேவன் இரக்கம் பாராட்டுவதற்கான அடையாளம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அடுத்த கூட்டத்தை பத்தி பேசும்போது ஷாக்கிங்கா இருக்கும். ராஜாவுக்கு சித்தமா இருந்தது. எவ்வளவு வருஷம் நீ இருப்ப, எவ்வளவு நாள் நீ போயிடுறதுன்னு கேட்கும் பொழுது 1 நாள் 2 நாள் ப்ராஜெக்ட் ஒர்க் இல்ல, 12 years 12 வருஷம். ஆனா மதில் கட்டிந்து 52 நாள் தான், 1.5 மாசத்துல கட்டி முடிகிறாரு. ஆனா வெறும் மதில் மாத்திரம் கட்டவில்லை, ஜனங்களையும் கட்ட வேண்டிய காரியத்தில் ஈடுபட்டிருக்கு. அதனால தான் அவர் போட்டிருக்கிற திட்டம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்பப்போ வெளிச்சம் போட்டு காட்டுறார தவிர ஃபுல்லா அவர் வெளிப்படுத்தவே இல்லை. 12 வருஷம் தேவைப்படுதுன்றார். 5:14 சொல்லப்பட்டிருக்கு. 12 வருஷம் அவர் கவர்னராக எருசலேம்ல இருந்தார். 12 years ப்ராஜெக்ட். இவருக்கு எவ்வளவு வயசுன்னு தெரியல அப்போ, பட் வெரி யங். ஒருத்தர் சொல்றாரு 40 years இருக்கலான்றாரு. சோ போல்ட், 40 years இருந்தாலும் சோ யங் லுக்கிங். போன்னு பர்மிஷன் கேட்டுச்சு. நான் பொட்டன்ஷியலிட்டி, அதிகாரம் தேவை. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேருமட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழி விட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் லெட்டர்ஸ் வேணும். இந்த நதிக்கு அப்புறத்தில் அசையில் இருக்கிற பாலஸ்தீன் ஊர் அது. அந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அதிகாரிகள் பயங்கரமான ஆட்கள், கொடூரமான ஆட்கள். எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க அதனால தான் வாசினதுக்கு முன்னாடி எஸ்தருடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம் என்னான்ட்டு, இந்த அர்த்தகசஷ்டாவுடைய அப்பா ஜெக்சீஸ் யூதர்களை கொல்லுவதற்கு மொர்தெக்காய்க்கு விரோதம் பண்ணினவன் யார்? ஆமான். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற ஆட்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, பயங்கரமான கொலைவெறி உள்ள ஆட்கள். அவர்கள் மிருகத்தனமான ஆட்கள். அவங்க என்னை ஃபர்ஸ்ட் உள்ள விடணும், பார்டர்லே பூச்சி ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. யூதன் சொன்னாலே அச்சிடுவாங்க நெகமியாவை. அதனால ஒரு அதிகார பத்திரம் எனக்கு தேவைப்படுது என்று இவரும் அந்த இடத்துல ராஜா நிமித்தமாக கவர்னர் என்பதான அதிகார பத்திரத்துடன் அவர் அந்த இடத்துல போறாரு எருசலேமுக்கு. அதுக்கப்புறம் அதிகார கவர்னர் யாருன்னு பார்த்தாக்கா இவர் தான். எஸ்ரா கவர்னர்கள் நியமிக்கத்தக்கதாக அதிகார பத்திரத்தோடு அனுப்பப்பட்டார். அதுக்கப்புறம் கேட்கிற கேள்வி வசனம் 8, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்காரத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஞாபகம் இருக்குதா?
1:11 உம்முடைய இரக்கம் இருந்தால், அந்த இரக்கம் கரெக்டா கர்த்தர் செயல்படுத்தினார். 2வது வசனம் 8 சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தது. ராஜாவு கிடந்து கிடைக்க வேண்டியது நெகேமியாவுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிடைச்சிச்சு. நீங்க மாத்திர ஜெபத்துடன் கர்த்தருடைய ஆலோசனையோடு கூட திட்டம் போட்டீர்களானால் அந்த திட்டம் எப்படின்னா இருக்கட்டும், அந்த திட்டம் நிறைவேறும் அளவும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்து கொண்டிருந்தால் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்பதான அடையாளத்தை கண்டிப்பாக உங்களுக்கு காண்பிப்பார். நிச்சயமாய் காண்பிப்பார். எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஒரு காரியத்தில் ஈடுபடலான் இருக்காண்டவரே, உதவி செய்வீரா? நான் போய் சந்திக்கிற ஆட்கள் எனக்கு இரக்கம் பாராட்டுவார்களா? ஜெபிச்சு முன்சோன நாளைக்கே ஓடிடக்கூடாது. வெயிட். அவர் அடையாளத்தை கொடுக்கும் வரைக்கும் வெயிட். என்ன அந்த அடையாளம்? mercy, compassion, favor. இரக்கம் தயவுள்ள சில செயல்கள் நடக்கும். அப்பொழுது உங்களுக்கு புரியும், கர்த்தர் ஈடுபட்டிருக்கிறார் அடியனுக்கு அவர் கொடுத்த திட்டத்தில். அதுக்கு பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் சில நேரத்துல பசங்க வழிகெட்டு போகும் பொழுது சீர்திருந்துறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஒரு நாள் 2 நாள்ல முடியாது. வாரக்கணக்காகும், மாச கணக்காகும். அன்றொரு கெட்டு போயிருக்கிற என் பொண்ணாகட்டும் என் பையனாகட்டும் நீர் சீர்திருத்தினால் அவனை கொண்டு இந்த காரியங்கள் செய்யணும் இருக்கிற உங்களுடைய விஷயத்தில் என்று நீங்கள் கர்த்தரோட கூட ஒரு திட்டத்தை போட்டால் கண்டிப்பா எப்படியாப்பட்ட கொரோனா இருந்தாலும் கர்த்தர் சீர்திருத்தி விடாத, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா காத்திருக்கணும். அங்கதான் டெஸ்டிங் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அங்கதான் சோதனை அடங்கி இருக்குது. காத்திருக்கிறது தான் நம்மளுக்கு ஆகுறதுல கால் நிக்க மாட்டேது. எங்கன்னா ஓடணும்னு தோணுது. வெயிட். கொஞ்சம் இரு, பொறுமையா இருக்கிறது கிடையாது. கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுப்பாருன்னு யாருன்னு சொன்னா காத்திருக்கிறதே கிடையாது. வெயிட். வை டோன்ட் யூ வெயிட்? ஆபத்தான விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 10. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் வெசனமாயிருந்தது. மிகவும் வெசனமாயிருந்தது. நெகேமியா இப்ப சந்திக்கிற 2வது கூட்ட மக்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற பயங்கரமான விரோதிகள், மிருகத்தனமான விரோதிகள், சாதாரணமான விரோதிகள் கிடையாது. வெறும் நெகேமியா பார்டர் தாண்டி இந்த மாதிரி ஒரு லெட்டரோட கூட எருசலேமுக்கு இவர் ஒரு கவர்னர் ஆக போகிறார், இவரும் ஒரு யூதன், இந்த யூதர்களுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா இவர் வந்திருக்கிறார் என்பதான ஒரு செய்தி இங்க இருக்கிற சமாரியாவுடைய அதிபதிகள், அவங்களும் கவர்னர் தான். எருசலேமுக்கு கிடையாது, யூதேவுக்கு கிடையாது, மேல இருக்கிற சமாரியாவுக்கு 3 ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த 3ம் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ல இருக்கிற 3 விதமான அதிகாரிகள். சவுத்ல அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மேல இருக்கிற ஆட்கள் கிட்ட அவருக்கு ரொம்ப இப்ப பிரச்சனையை அவர் சந்திக்க போகிறார். இது ரொம்ப தெளிவாக நெகேமியாவுக்கு தெரியும். ஒரு திட்டம் போட்டாக்கா அதை நிலவரப்படுத்தும் பொழுது யாருடைய தயவு தேவை, யார் வந்து அதை தாக்குவாங்கன்றதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. எப்படியாப்பட்ட ஆட்களுடைய, ஆண்டவர் அறியாத ஆட்களுடைய தயவு நமக்கு தேவை. ஆண்டவர் அறியாத குறிப்பிட்ட ஆட்கள் தாக்குவார்கள். இதோட நான் கொஞ்சம் நிறுத்த விரும்புகிறேன். இங்க கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யார் இவர்கள்? Perilous people, so dangerous. வெறும் இந்த மாதிரி ஒரு யூதன் யூதர்களை விசாரிக்கத்தக்கதாக வந்தான் என்பதான விஷயத்தை கேட்டவுடன் அவர்களுக்கு ரொம்ப வெசனமானது என்பதான வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. டிஸ்பிளீசிங் என்ற வார்த்தை நம்ம காங்கியத்தில் வருகிறது. ஆனால் எப்ரே வார்த்தையிலே எரா என்பதான வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. எரா என்பதான வார்த்தை என்று சொன்ன உடனே broken up, அவங்களுடைய உள்ளம் எல்லாம் ஒடிஞ்சுது. உள்ளம் ஒடிஞ்ச நிலையிலே முதலாவது வந்தவன் எப்படியாவது விரட்ட வேண்டும் என்பதன் நோக்கத்துடன் அவர்கள் மிருகத்தனமாய் செயல்படுகிறார்கள். அது சரி செய்யும் வரைக்கும் அவர்கள் ஓய மாட்டார்கள். அதனால நீங்க கடைசி புஸ்தகம் வரைக்கும் இந்த ஆட்களுடைய ஈடுபாடை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இயேசுநாதர் ஊழியத்திற்காக தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது 3 விதமான கூட்டத்தின் மக்களை அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் யாராவது வீட்டுக்குள் பிரவேசித்தால் அங்கே தங்கிருங்க. அந்த குடும்பத்திற்கு உங்களுடைய சமாதானத்தை சொல்லுங்கள். அந்த குடும்பம் உங்களுடைய சமாதானத்தை பெறட்டும். அங்கே சாப்பிடுங்க, அங்கே குடிங்க, அங்கே படுங்க என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு கூட்ட மக்களை பத்தி பேசுகிறார். உங்களை வாரினால் அடித்து சங்கத்திற்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவார்கள். பயப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தையை தேவாவினர் உங்களுக்கு அருள்வார் என்று ஆண்டவராகிய இயேசுநாதர் குறிப்பிடுகிறார். இப்படி தயவு காண்பிக்க வேண்டிய ஆட்களும் நம்முடைய திட்டத்தில் தேவைப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆட்களும் ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். திட்டம் போடும் பொழுது அது தெரிஞ்சுக்கின்னு போடணும். 10 வாசிட்டு நான் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் வெசனமாய் இருந்தது. இவங்க யாருன்ட்டு நம்ம கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இவர்களை நெகேமியா சொல்ற வார்த்தை 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். 6:1. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தோபியாவும் அரபிலானான கேஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற என்ன வார்த்தை
பகைஞ்சரும் கேள்விப்பட்ட போது. இவங்கெல்லாம் யாரு? நெகேமியா தெளிவா பேரிச்சு கூப்பிடுறார். யாரு இவங்க? பகைஞ்சர்கள். பகைஞ்சர் என்று வேத வாக்கியம் ஆட்கள் பரிசுத்தவான்கள் யாருன்னா சொன்னாக்கா எந்த குறிப்பிட்ட பார்வையிலே அவர்கள் அவங்கள பகைஞ்சர் சொல்றாங்கன்னு நம்ம கவனிக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, நெகேமியா ஒரு யூதனா இருக்கிறதுனால அவர்கள் பகைக்கிறாங்களா, அல்லது நெகேமியாவுடைய தேவனை அவர்கள் பகைக்கிறார்களா? ஏன்னாக்கா இதே யூதர்கள், தீர்க்கதரிசிகள், பிரதான ஆசாரியர்கள் எல்லோரும் இதே சன்பல்லாத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா யூதருடைய பிரதான ஆசாரியனுடைய பையனை இந்த சன்பல்லாத்துடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறான். புரிஞ்சுதுங்களா? அப்படி வெறும் யூதர்னா இருக்கிறதுனால வெறுக்கிறதா இருந்தாக்கா அவன் அதுக்கு திருமண உடன்படிக்கை செய்கிறான். இங்க நெகேமியா யூதனா இருக்கிறதுனால நெகேமியா வெறுக்கவில்லை. இந்த சன்பல்லாத்தும் கூட இருக்கிற மற்ற அதிகாரிகளும் நெகேமியா வெறுப்பதற்கான காரணம் நெகேமியாவுடைய தேவன், நெகேமியாவுடைய தேவனுடைய திட்டத்தை இவன் நிலவரப்படுத்துவது அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப ஆக்சுவலி உங்க விரோதிகள் யாருக்கு? நெகேமியாவுக்கா, நெகேமியாவுடைய கர்த்தருக்கா? தட்ஸ் த பாயிண்ட். உங்களையும் என்னையும் வெறுக்கிறவன் நம்மை மெய்யாக வெறுக்கிறானா? நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய இனத்தை பார்த்து, நம்முடைய வண்ணத்தை பார்த்து, அல்லது நாம் தொழுது கொள்கிற தேவனை வெறுக்கிறான்றதான் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவனை வெறுக்கிறவர்களை தான் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாடுல முக்கியமாக பகைஞ்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னை அவன் வெறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை, என் தேவனை அவன் வெறுப்பதனால்தான் என்னை அவன் வெறுக்கிறான். இவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள். எந்த அர்த்தத்தில் தேவனை வெறுக்கிறார்கள்? எந்த அர்த்தத்தில் இவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள், தேவனை பகைக்கிறவர்கள்? 2:10. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தோபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் வேசனமாய் இருந்தது. தமிழ்ல ரொம்ப தெளிவா போட்டாங்க. வெல்ஃபேர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வருகிறது. நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது, நன்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டோ என்பதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் குட். நம்முடைய தேவன் யாரு? நன்மை செய்கிறவர். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரத்தையும் அருளுகிறவர் யார்? நம்முடைய கர்த்தர். அப்படி நம்முடைய தேவன் யாருக்காவது நன்மையை செய்யும் பொழுது அந்த நன்மையை தடை செய்கிறவர்கள். இந்த தேவன் கிட்ட உங்களுக்கு எந்த நன்மையும் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெறுப்ப தேவன் கிட்ட. ஏன்? எருசலேமுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நெகேமியாவை பெரிய திட்டத்தோடும் பெரிய உபகாரணத்தோடு உபாயத்தோடு கூட அமைச்சிருக்கிறாரு. நல்லது செய்கிற தேவனை இவர்கள் வெறுக்கிறபடியால் நெகேமியாவை வெறுக்கிறார்கள். அதான் தான் சுவிசேஷத்திற்கு அவர்கள் ஃபுல்லா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஏன்னா சுவிசேஷம் ஸ்ட்ரைட்டா வெட்டுறது காஸ்டிசம். இந்த இடத்துல நல்லது செய்கிற தேவனை வெறுக்கிறார்கள் இவர்கள். இவனுக்கு ஒரு நல்லதும் கிடைக்கக்கூடாது இவர்கிட்ட இருந்து, மாறாக இவனுக்கு கெட்டதுதான் நடக்கணும். அது எங்க நிமித்தமா நடக்கணும். கஞ்சிக்குள்ள நான் கொடுக்குறவனுக்கு அவர்கிட்ட எந்த நல்லதும் உனக்கு வரக்கூடாது. என் கால் கீழே நீ இருக்கணும். நீங்கள் நானும் எந்த மனுஷனுடைய கால் கீழே இல்ல, நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரமா இருக்கிறோம். நம்மளோட கால் கீழே வர வைக்கல, நாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மை உயர்த்திருக்கிறார் நம்முடைய அதிபதியாகிய கர்த்தர். இது அவனுக்கு பிடிக்காது உலகத்தானுக்கு. எப்படி உங்களை ஹேண்டில் பண்றாரு தெரியுமா நெகேமியா? ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். மற்றவங்க கிட்ட தயவு கிடைக்கிறதுக்காக நம்ம முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டால் காத்திருந்தால் அந்த கடினமான ஆள் கூட நம்மளுக்கு தயவு காட்டிடுவாங்க, இரக்கம் பாராட்டிடுவாங்க. ஆனால் கர்த்தரை வெறுக்கிறவர்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். 2:8 எப்படி முடிஞ்சிச்சு தெரியுமா? கடைசி லைன், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதே வார்த்தையை நெகேமியா அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். யூதர்கள்ட்ட சொல்லுவாரு. ஆனா இதே வார்த்தையை நெகேமியா தன்னுடைய சத்துருக்கள் என்று சொல்ல போற இந்த பகஞ்சர்கிட்ட சொல்ல வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய கரம் என்னோட கூட இருந்து ராஜாவுடைய ஒட்டுமொத்த இரக்கத்தினாலே நன்மைகள் எனக்கு அருளினபடியால் இந்த நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் இதில் ஈடுபட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த சத்துருக்கிட்ட போய் சொல்லுங்க நெகேமியாவை வெட்டிடுவானுங்க. ஆகையால் தான் இந்த சத்துருக்கள்கிட்ட கர்த்தரோட வார்த்தையை பேசுவது என்பது ஆகாத விஷயம். ஆனால் இந்த சத்துருக்களை எப்படி, பகஞ்சர்களை எப்படி நம்முடைய கர்த்தர் கையாழ்ந்தார், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வசனம் 2:12, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் அடுத்த வார்த்தை என்ன? எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. எருசலேமுக்கு நான் செய்யத்தக்கதாக கர்த்தர் எனக்குள்ளா கொடுத்திருக்க திட்டத்தை நான் ஒருத்தருக்கும் அறிவிக்கவில்லை. நன்றாக கவனிங்கள், இது முக்கியமான தகவல் உங்களுக்கு. நம்முடைய சத்துருக்கள் நம்மை தாக்குவதற்கு எரிச்சல் உள்ள ஆட்கள் இருப்பார்கள். காரணம் நம்மீது அல்ல, நம்முடைய தேவன் மீது இருக்கிற கோபம் அவர்களுக்கு. அப்படியாப்பட்ட ஆட்கள் கிட்ட நம்முடைய தனிப்பட்ட விஷயத்துடைய தகவல் ஒண்ணுமே தெரிய வைக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு இந்த இடத்துல நெகேமியா. அவருடைய திட்டத்தை அவர் யார்கிட்ட, முக்கியமா இந்த ஆட்கள் கிட்ட போய் ரீச் ஆகவே கூடாது என்பதற்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். அப்படியே மனதில் வைத்தது அப்படியே காத்து கொண்டார் நெகேமியா. ஆகையால் தான்
நம்முடைய சத்துருக்கள், அதாவது நம்முடைய தேவனை வெறுக்கிற ஆட்கள் கிட்ட நம்முடைய எந்த விதமான தனிப்பட்ட திட்டங்களாகட்டும், குடும்ப நிலவராகட்டும் சொல்லவே கூடாது. சேவ் இட், கன்சீல் இட். அதை மறைக்க பார்க்கணும், அதை தெரிவிக்க கூடாது நம்முடைய சத்துருக்கள் கிட்ட. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு நெகேமியா. 52 நாள்ல மதிலை கட்டுவது என்பது கூடாத காரியம், சான்ஸே இல்லை. இப்ப இருக்கிற சிவிலைஸ்டு, இப்ப இருக்கிற பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போனாலும் 52 நாள்ல கட்டப்பட முடியாது. ஒரு ஃபிளைஓவர் கட்டுறதுக்கு நாம் பாக்குறோம் எவ்வளவு வருஷம் புடியுதுன்ட்டு, ஒரு ரோடு போடுறதுக்கு பாக்குறோம் எவ்வளவு நாட்கள் புடியுது அப்படின்னு. இத்தனைக்கு நூற்றுக்கணக்கான நாட்கள் இருந்தாலும் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சுக்கின்னு பெரிய பெரிய உபகரணங்களை வைத்துக்கொண்டு மனுஷர்கள் செய்ய போகக்கூடாத ஆயிரக்கணக்கான நாட்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ஒரு உபகரணம் செய்யற அளவுக்கு எந்திரங்கள் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் முடிகிறது கிடையாது வேலை. 52 நாள் அவர் முடிப்பதற்கான காரணமே சத்துருக்கள் கிட்ட இவர் செய்ய போகிற எந்த ஒரு தகவல் யார் நிமித்தமே போகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா காத்தார். உங்கள்கிட்ட யாருனா சில பேர் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கன்னு சொன்னாக்கா அதுவே ஒரு பெரிய அடையாளம், நீங்க சொல்லவே கூடாதுன்னு. ஒருவேளை யாருக்குன்னா நீங்க உங்களுடைய விஷயத்த சொல்ல போனால் அவர் என்கிட்டயே இதெல்லாம் சொல்றீங்க எனக்கு எதுக்குன்னு கேட்டாக்கா அது ஒரு நல்ல அடையாளம், நீங்க அவங்க கூட தான் சொல்லணும். சில பேர் எதுக்குன்னு சுத்திட்டு இருப்பாங்க, எதுக்கு? இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக. ஒட்டுமொத்த உலகமே அதான் ரன் பண்ணின்னு இருக்குது. நம்முடைய தகவல் தேவை அவங்களுக்கு, நம்முடைய பர்சனல் தகவல் தேவை. அதை வச்சுதான் அவங்க ஒட்டுமொத்த விஷயங்களையும் இயங்குகிறார்கள். உலகம் நமக்கு சத்துரு என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கபடியால் உலகத்தாருக்கு நம்முடைய எந்த ஒரு தகவலும் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஷேர் பண்ணவே போகக்கூடாது. முக்கியமாக கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், நீங்கள் போட்டிருக்கிற திட்டங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய பர்சனல் லைஃப்பை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சத்ரு நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்க பிசாசுக்கு எல்லாம் தெரியும், பிசாசுக்கு ஃபுல்லா தெரியாது நம்ம சொன்னால் ஒழிய. புரிஞ்சுதுங்களா? இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். அவர் கொண்டுதான் தெரியும் உள்ளத்திலிருந்து என்ன வருதுன்றது. பிசாசுக்கெல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு அவன் சர்வஞானி கிடையாது. அவன் நீங்களா வாய் திறந்து சொன்னால் ஒழிய தெரிய வாய்ப்பே இல்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவனை முட்டலாக்கி இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யூதாஸ்குள்ள பிசாசு சேர்ந்த பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, செய்ய வேண்டியதை சீக்கிரமா போய் செய்ய. அவன் நினைச்சு இருக்கான் பிசாசு இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம், கல்வாரி சிலுவை ஏற்படாது என்று. அவனுக்கே தெரியல, அவன் செய்யும் பொழுதுதான் பத்திக்கு நிறைய இந்த இடத்துல கல்வாரி சிலுவை அறிவார்கள் இவரை. கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்ற, போய் செய்ய வேண்டியதை போய் செய்ய. பிசாசு பார்த்து அப்படியே பேசுவாரு, உனக்கு என்ன செய்யணுமோ அரெஸ்ட் பண்ணல கோவான். அவன் தெரியாது அவ்வளோ. ஆகியால் தான் நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய விஷயத்துல மூக்கு நுழைச்சி எல்லா தகவலும் எடுக்க பார்ப்பார்கள், நாம் சொல்லக்கூடாது. அவர் யூதர்கள்ட்ட கூட ஃபுல்லா சொல்லவே இல்லை. யாரு? நெகேமியா. ஏன்னா யூதர்களுக்குள்ள சில பேர் இவனுக்கு கையாளுகளா இருக்கிறாங்க, இவனுக்கு தகவல் கொண்டு போய் கொடுக்குற ஆட்கள் இருக்கிறார்கள். அதை சொல்லவில்லை. உங்களுடைய தனிப்பட்ட தகவல் நீங்கள் உங்ககிட்ட தான் வச்சுக்கணும். உங்களுக்கும் உங்க ஆண்டோருக்கு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கணும். அது சொல்ல வேண்டிய ஆட்கள் கர்த்தர் யாராவது உங்கள்கிட்ட அனுப்புனாக்கா சில அடையாளங்கள் உண்டு, இன்னாட்ட நம்பி சொல்லலாம் என்று அவங்கள்ட்ட தான் சொல்லணும். சில பேர்கிட்ட நீங்கள் சொல்லி அவங்க வேறு விதமாய் பகஞ்சர் போல செயல்பட்டால் அது ஒரு நல்ல அடையாளம். நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்தி பர்சன். இவங்களுக்கு இப்போ இறுதியை ஒடிஞ்சு போயிடுச்சு, அடுத்து என்ன செய்யறாங்கிறது கவனிங்கள். இதே சத்துருக்கள். ஏன்னாக்கா அடுத்து அவர் யூதர்கிட்ட சொல்றாரு என்ன செய்ய போறன்றது கொஞ்சமா தகவல் தராரு. சொன்ன ஒன்று அந்த தகவல் ஸ்ட்ரைட்டா இவங்களுக்கு போய் ரீச் ஆயிடுது. ஏன்னா இவங்களுக்குள்ள அவனுக்கு வேவுகாரர்கள் இருக்கிறார்கள். ஸோ சத்ருவை ஹேண்டில் பண்றதுக்கு முதல் தகவல் என்னவென்றால் நம்முடைய தனிப்பட்ட ரகசியங்களை நம்முடைய மனதில் தான் வைக்க வேண்டும். ஆர்மியெல்லாம் ரொம்ப முக்கியம், சிபிஐலாம் ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப ஸ்டோர் பண்ணுறது என்ன? இன்ஃபர்மேஷன். அதை லீக் ஆயிடுச்சுனாக்கா அப்படிதான் தாக்கிடலாம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடுத்த கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் போடுற திட்டங்கள் எப்போதும் ரொம்ப செக்யூர்டாக சேஃபாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு சத்துருக்கள்கிட்ட அதை பகிர்ந்து கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா ஆண்டவரை அறியாத ஆட்கள் கிட்ட ஒன்று போயிட்டு உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் கொட்டக்கூடாது. நீங்களே ஏற்கனவே அவன் பகைஞ்சனா இருக்கிறபடியால் பட்டயத்தை கையில் கொடுக்குறது போல இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் போய் சொன்னீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு சொல்லணும், வீட்டு விஷயத்த வெளியே போய் இராட்டி போய் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பாப்பாங்கள்ட்ட கேட்பாங்க என்னாச்சு வீட்டில் அப்படின்னு. உங்களுக்கும் தெரியுது இல்லை பசங்க முன்னாடி என்ன பேசணும், ஏன்னா பேசக்கூடாது, எப்படி நடுங்கணும், எப்படி நடக்கக்கூடாது ஒன்றும் தெரியுதுல. சில பெற்றவங்களுக்கு என்ன வார்த்தை உச்சரிக்கணும்னு கூட தெரியுதுல்ல. பசங்க முன்னாடியே எல்லா வார்த்தையும் கொட்டிடுறது, பசங்க முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது. பசங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பசங்க போயிட்டு யார் கேட்டாலும் கிளீனாக சொல்லிடுவாங்க. என்ன ஆச்சு இன்னைக்கு வீட்டிலன்னு கேட்டீங்கன்னாக்கா கிளீனாக தகவல்களை அவங்க அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னு உனக்கு எதுக்கு? விசுவாசிகளுக்கு அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னாச்சு இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்டு உடல் ரீதி ஏதாவது தேவை இருக்கிறது என்பதான விஷயம் தெரிந்தால் ஒழிய அப்போதான் நாம போய் ஊழியம் செய்யணுமே தவிர அதுக்கு அடுத்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள நுழைவதற்கு அவர்களா இடம் கொடுத்தால் ஒழிய நாம் போகவே கூடாது. உங்க குடும்ப கதை என்ன, உங்க கதை என்ன, அந்த கதை என்ன அவங்களா உங்களுக்கு சொன்னால் ஒழிய நாம உள்ள புகுந்து நோண்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்ப நம்மளுக்கு தேவையில்லை. அது உலகத்தானுடைய பழக்கம், பிசாசுடைய பழக்கம்.
சத்துருக்களை முதலாவது ஹேண்டில் பண்ணுவதற்கு நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜிஸ், கர்த்தருக்குள்ளாக உங்களுக்குள்ள இருக்கிற உபாத்தியங்களை எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக மனதிலே பதித்து வைக்க வேண்டும். அது யாருமே எடுத்து வாசிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நான் ஒரு திறந்த புஸ்தகன்ட்டு யாருன்னா சொன்னாக்கா வயலே அடிக்கணும். உன் திறந்த புஸ்தகம்லாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்காத, கொஞ்சம் மூடி வைன்னு சொல்லணும். குடும்ப விஷயங்கள் சிலது மூடி வைக்கணும். உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் சிலது கொஞ்சம் மூடி வைக்கணும். சில ஹஸ்பண்டுகளுக்கு எது சொல்லணும்னு தெரியாது, அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விட்டு அவங்கள பைத்தியாக்கி விட்டுறாங்க, அவங்கள நிம்மதியை கெடுத்து விட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியணும் எது சொன்னாக்கா அவங்களுக்கு மனசு பாதிக்கப்படும், எது சொன்னால் அவங்க பயப்படாமல் இருப்பாங்க. அது ஒன்றும் யோசிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் போய் சொல்லிடுறது. அவங்க நல்லா குருங்களை ஒரு மாதிரி அலங்கோலமான ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க, தகவலை சொல்லி சொல்லி சொல்லி. சில பேர் வயசானவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா, அவங்கள்ட்ட போய்ட்டு எல்லாத்தையும் போய் சொல்லின்னு இருப்பாங்க, இந்த பிரச்சனைச்சு அந்த பிரச்சனைச்சு. அவங்களே எல்லாம் சேவை பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு விடலான்ற ஒரு காலகட்டத்தில் வந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த குடும்ப விஷயத்தெல்லாம் போய் சொல்லின்னு அவங்க நிம்மதியை கெடுக்கிற ஆட்களும் இருப்பாங்க சில பேர். ஏன்னா சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது, சத்ரு உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப வழி விசாலப்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. சீக்கிரமாக அட்டாக் பண்ணுவான். அப்படி செய்ய போகக்கூடாது. நாமளும் போய் உள்ள நுழையக்கூடாது அவங்க குடும்ப வாழ்க்கையில். அவர் பார்த்துக்கிறார். ஒரு புருஷனை சும்மாவா, சண்டையோ பிரச்சனையோ வறுமையோ தரித்திரமோ வியாதியோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் அனுபவிக்கிறாரு, அவர் தான் பார்த்துக்கிறாரு. அது அவர் போகிற பாதை. அது உனக்கு முடிஞ்சா கையில் தான் காசை கொடுத்து உதவி பண்ணி எல்லாம் சண்டை வந்துரு. உள்ளே போயிட்டு நீ கவுன்சிலிங் கொடுக்குற, நீ போயிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு பெரிய ஆலோசனை கொடுக்குற, உன் கவுன்சிலிங்கே வேணாம். நமக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அவர் நம்முடைய தகவல் இன்னொருத்திட்ட சொல்லாதவர். அவர் சைக்கியாட்ரிஸ்ட்டை போனோட்டுக்கிறேன், சைக்கியாட்ரிஸ்ட்டை போயிட்டு ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுக்கலான்னுங்கிறேன்றாங்க. என்னையா சைக்கியாட்ரிஸ்ட் மீனிங் தெரியுமா அதுக்கு? நீங்களும் நானும் யார்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் அவர் சாவாமை உள்ளவராக இருக்க வேண்டும், அவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும், அவர் மரணத்தை மேற்கொள்ளவராக இருக்க வேண்டும், அவர் பிசாசையும் உலகத்தையும் எல்லாத்தையும் மேற்கொண்டவராக இருக்க வேண்டும். அது ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் பூமியிலே. யாரு? ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா பக்காவா கொடுப்பார் கவுன்சிலிங். அதனால நீங்களும் நானும் சத்துருக்கள்கிட்ட போயிட்டு நம்முடைய தகவல் ரீச் ஆகிற அளவுக்கு யார்கிட்டயும் சொல்லின்னு சுத்தின்னு தெரியக்கூடாது. யாருடைய தகவலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. அது நிறுத்தணும். அவங்க எதை பண்ணிட்டு போறாங்க, அவங்க சொல்றாங்களா கேட்டுக்கணும். அவங்க நிலவரம் எப்படி நல்லா இருக்கிறாங்களா, ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவ்வளோ போதும் நமக்கு. அதுக்கு மிஞ்சி அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் அவங்களே அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். அது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அது அந்த சுதந்திரத்திற்குள்ளாக நீங்கள் நானும் நுழையவே கூடாது. அப்படி யாரும் அவங்கள்ட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லவும் கூடாது. அப்படி நீங்கள் உங்கள் இருதயத்திலே சில காரியங்களை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுடைய பெண்கள் விஷயமா இருக்கலாம், உங்களுடைய பசங்க விஷயமா இருக்கலாம். சத்துரு காதில் போய் விழுற அளவுக்கு நீங்கள் வாசலை விசாலமாய் திறந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர். கவுன்சிலிங் வேணும்னாக்கா சத்தியமுள்ள இயேசுநாதர் ஆவினர் நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஆலோசனை கொடுப்பார். அப்படி யாருன்னா கேட்கணுன்றது அவர் உங்களுக்கு விரல் காட்டினால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். அதை தவிர எல்லாருக்கிட்டையும் வாய வச்சுன்னு சும்மா இல்லாத பேசினே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெப்யூட்டேஷன் போயிடும், உங்களுடைய சன்மானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு பொதுவான ஒரு மரியாதை கௌரவம் போயிடும். அப்படி மரியாதை கௌரவம் போன பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏற்படுறது அட்டாக் தான், தாக்கம். அது சத்துருக்கு எல்லாம் தெரிஞ்சுனாக்கா அவன் குடும்பத்தில் ஈஸியாக நுழைஞ்சிடுவான். எப்படி பிரிக்கணும், எப்படி தாக்கணும், எப்படி உள்ள நுழையணும், இதோட வீக்னஸ் என்ன, பவுல் ரொம்ப தெளிவாய் பேசுவார் 2 தீமோத்தேயுல. வீக் உமன் 3ஆம் அதிகாரத்தில் இந்த பொல்லாத சத்துருக்கள் ரொம்ப வீக்காக இருக்கிற உமனை கண்டுபிடிச்சி அவர்களை வசப்படுத்தி கொள்வார் என்று ரொம்ப தெளிவாய் பேசுவார். ஏன் அவங்க வீக் உமன் தெரிய வந்துச்சு? இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணவில்லை, தகவல்களை இருதயத்திலே பதித்து வைக்கவில்லை. வெளியே வந்ததுனால சத்துருக்கு தெளிவாக தெரிஞ்சு இது இந்த விஷயத்தில் வீக் ஆகுது, இந்தந்த ஆங்கிளில் போனாக்கா அழகாக இதை வசப்படுத்திடலாம் என்று வசப்படுத்தி கொள்கிற ஆட்கள் இருக்கிறதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் போல் கடைசி நாட்களாக இந்த நாட்களை போய் தான் பேசியிருக்கிறார். As the deer panteth for the water, so my soul longeth after thee. You alone are my heart's desire, and I long to worship thee. You desire, and I
Father, so much more than anything. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship Thee. I want You more than gold or silver, only You can satisfy.